வணக்கம். டிஆர்பி காமர்ஸ் யூனிட் 4 ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அவுட்புட் அண்ட் சேல்ஸ் 10,000 யூனிட், செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் 15 rupees 15, பிக்சட் காஸ்ட் rupees 5,000 including depreciation of rupees 1,000, variable cost per unit rupees 5. From the above the cash break even point ன்னு கேட்டிருக்காங்க. 2002-2003 ல கேட்ட கொஸ்டின்ஸ். இதுல வந்து break even point கேட்டிருக்காங்க. break even point ஃபார்முலா fixed cost divided by contribution per unit. இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. fixed cost divided by PV ratio இருக்கு. PV ratio is equal to contribution divided by sales into 100. ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். fixed cost divided by contribution per unit. இப்போ வந்து fixed cost நீங்க பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு இருக்குது? 4,000. எப்படி 4,000 வந்ததுன்னா ஏற்கனவே ஆல்ரெடி 5,000 வந்து பிக்சர் காஸ்ட் இருக்கு, இன்க்ளூடிங் டிப்ரிசியேஷன் இருக்கு 1,000. ஸோ 5,000ல இருந்து 1,000 சப்ட்ராக்ட் பண்ணனா நமக்கு வந்து 4,000 கிடைக்கும். ஸோ 5,000 minus 1,000 is equal to 4,000. தென் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் பார்க்கணும். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்ல வந்து அவங்களே கொடுத்தாங்க. பெர் யூனிட்லயே செல்லிங் பிரைஸ் வந்து 15 கொடுத்துட்டாங்க, வேரியபிள் காஸ்ட் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 15 minus 5 is equal to 10 நமக்கு கிடைச்சிடும். ஸோ 4,000 divided by 10 நம்ம கட் கொடுத்தோம்னா நமக்கு 400 யூனிட் கிடைக்கும். இந்த கணக்குல வந்து அந்த யூனிட்லயே கொடுத்துட்டாங்க. அதாவது செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட், வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்ல கொடுத்தாங்க. சில சமயம்ல யூனிட் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா யூனிட்ல கேட்பாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? யூனிட்டா வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதை பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பாருங்க, 600 யூனிட், 800 யூனிட், 400 யூனிட், 100, 1,200 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 400 யூனிட். அனதர் மெத்தட் நம்ம பார்க்கலாம். அனதர் மெத்தட் பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, பிவி ரேஷியோ பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு பிக்சர் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. பிக்சர் காஸ்ட் வந்து 4,000 நமக்கு தெரியும். தென் பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. அதான் ஃபார்முலா. சோ கான்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். சேல்ஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் வந்து 5 அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா 10 கிடைக்கும். ஓகேவா? இப்ப 10 கிடைச்சிருச்சு. இந்த 10 வச்சு நாம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்க ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். கான்ட்ரிபியூஷன் வந்து 10, சேல்ஸ் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10,000 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இன்டூ 100 நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 10 கிடைக்கும். சோ இப்போ வந்து பிவி ரேஷியோ நமக்கு கிடைச்சிச்சு. சோ 10 தூக்கி அங்க போட்டு 4,000 டிவைட் பை 10 நம்ம கட் பண்ணி கொடுத்தோம்னா 400 யூனிட் கிடைக்கும். சோ இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம், இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம், எந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம். தென் செகண்ட் சம் பாத்தீங்கன்னா, where the margin of safety is 20% and the PV ratio is 60%, the profit will be. margin of safety கொடுத்துட்டாங்க, PV ratio கொடுத்துட்டாங்க, profit கேட்டிருக்காங்க. சோ நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். margin of safety is equal to profit divided by PV ratio into 100. 2002-2003 ல கேட்ட கொஸ்டின்ஸ். சோ வந்து நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். இப்ப பாருங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து நமக்கு 20% அவங்களே கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் ஆல்ரெடி இருக்குது. ப்ராஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். டிவைட் பை 60% வந்து பிவி ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்ப பாருங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு நேரம் 20% போட்டாச்சு. தென் ப்ராஃபிட் வந்து நம்ம சைட்ல கொண்டு வரோம். 60% அப்படி இருக்குது. சோ 20 அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ப்ராஃபிட் ஒரு பக்கமா கொண்டு வந்துட்டு இந்த அமௌண்ட் எல்லாம் ஒரு பக்கமா கொண்டு போறோம். 20% வந்து 20 டிவைட் பை 100 இன்டூ 60% வந்து 60 இன்டூ 100 இன்டூ 100%. சோ 100 நம்ம பண்ண போறோம். பண்ணோம்னாக்க இதை கட் கொடுக்கணும். கட் பண்ணா 20% வந்து பண்ணோம்னா 0.2, 60% பண்ணோம்னா 0.6. சோ ரெண்டையும் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். 2 இன்டூ 6 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 0.12 கிடைக்கும். இன்டூ 100னா நமக்கு வந்து 12% கிடைக்கும். சோ வந்து ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். மார்ஜின் கொடுத்துட்டாங்க, பிவி ரேஷியோ இங்க கொடுத்துட்டாங்க இந்த சம்ல. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் இதுக்கு மூணுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சொல்றதா என்னுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட்லயே கொடுத்தாங்க, டு நோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ராஃபிட், காஸ்ட் அண்ட் வால்யூம் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் செட்டிங் அப் காஸ்ட் பட்ஜெட் டு இண்டிகேட் காஸ்ட் அண்ட் வேரியஸ் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி. அது கேஷ் பட்ஜெட்டை கால்குலேட் பண்றதுக்கும் வேரியஸ் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டியை நம்ம பாக்குறதுக்கு இது பயன்படும் சொல்லியிருக்காங்க. டு அசிஸ்ட் இன் தி கால்குலேஷன் ஆஃப் குட்வில் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல். நற்பெயரை கால்குலேட் பண்றதுக்கும் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கும் பயன்படுதுன்னு சொல்றாங்க. டு நோ த அமௌண்ட் ஆஃப் ஓவர் ஹெட் காஸ்ட்
to be charged to product cost and various level of operation. அதாவது ஓவர்ஹெட் காஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்றதுக்கும் தெரிஞ்சுக்கொள்றதுக்கும் அதை வந்து ப்ராடக்ட் எந்த காசை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து உற்பத்தி செய்யலாம், உற்பத்தி பொருட்களை வந்து செய்யலாம், எவ்வளவு செலவழிக்கலாம் அப்படிங்கிற பாக்குறதுக்கும் இந்த ஆபரேஷன்ஸ் இந்த வேரியஸ் லெவல் ஆஃப் ஆபரேஷன்ஸ் இந்த நடவடிக்கைகளுக்காகவும் இது வந்து பயன்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா வந்து காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ்ல வந்து அவருடைய ரிலேஷன்ஷிப் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 3க்கு உள்ள தொடர்பை சொல்றது தான் இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ். இது வந்து 2002-2003ல கேட்ட கொஸ்டின். தென் 4th கொஸ்டின், to fixed cost வந்து rupees 18,000, total variable cost வந்து rupees 30,000, total sales rupees 60,000, unit sold rupees 20,000. இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டா நாம யூனிட்டா கால்குலேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்ல அவங்க யூனிட்டா கொடுத்திருந்தாங்க, நாம இங்க அமௌண்டா கொடுத்துட்டாங்க, நாம யூனிட்ல வந்து கால்குலேட் பண்ணணும். அப்ப நாம வந்து கொடுத்துருக்க அமௌண்ட்டை வந்து யூனிட்டா கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம பார்க்க போறது. இது வந்து 2002-2003ல கேட்ட கொஸ்டின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 8,000 யூனிட், 12,000 யூனிட், 28,000 யூனிட், 24 யூனிட்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ஆன்சருக்குள்ள போலாம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பெர் யூனிட்ல நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு வந்து ஃபார்முலா ப்ராஃபிட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் இன்டு 100 யூனிட்ல கண்டுபிடிக்க போறதுனால இப்ப ப்ராஃபிட் வந்து இங்க கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த சம்ல வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கல. சோ நம்ம கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டா கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும், கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த சம்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 60,000 கொடுத்துருக்காங்க. தென் வேரியபிள் காஸ்ட் வந்து 30,000 கொடுத்துட்டாங்க. சோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 30,000 கான்ட்ரிபியூஷன் நமக்கு கிடைச்சிடும். இப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிருச்சு. கான்ட்ரிபியூஷனுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க பிக்சட் காஸ்ட் வந்து rupees 18,000 ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. சோ 18,000 நம்ம போடுறோம். அதை நம்ம சப்ராக்ட் பண்ணா நமக்கு வர ஆன்சர் வந்து ப்ராஃபிட் இங்க கிடைச்சிட்டு. சோ ப்ராஃபிட் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்ப கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணட்டும். யூனிட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்றதுக்கு என்னன்னு பார்க்க போறோம். பாருங்க, நான் வந்து இந்த அமௌண்ட் அதாவது 60,000 வந்து எவ்வளவுக்கு வந்து நம்ம விகிதமா குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு குறைச்சிருக்கேன். இப்படி போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப 60,000 வந்து 20,000 20,000 20,000 அப்ப 3 டைம்ஸ் நம்ம போடலாம், 3 மடங்கா போடலாம். இதுக்கு மேல இது வந்து குறைக்க முடியாது. மினிமம் மேக்ஸிமம் எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு நம்ம யூனிட்டா கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தென் வேரியபிள் காஸ்ட் வந்து 30,000. அதை நம்ம வந்து மினிமம் மேக்ஸிமம் எவ்வளவு குறைக்க முடியும்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு 20,000 ஒரு 10,000. ஸோ ஒரு மடங்கு, இது அரை மடங்கு. ஸோ 1.5 மடங்கு 1.5 தான் நம்ம குறைக்க முடியும். இப்ப 60,000 3 மடங்காகவும் 30,000 வந்து 1.5 மடங்காகவும் நம்ம குறைச்சிருக்கிறோம். இதுதான் யூனிட். இப்ப நீங்க பாருங்க, 60,000 வந்து 3 ஆகவும் வேரியபிள் காஸ்ட் வந்து 30,000 வந்து 1.5 ஆகவும் குறைச்சிருக்கோம். ஸோ 3 மைனஸ் 1.5 இஸ் ஈக்குவல் டு 1.5. அப்ப நம்ம கழிச்சலாம் 3ல இருந்து 1.5 கழிச்சோம்னா வர்ற ஆன்சர் வந்து 1.5. இதான் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். அப்ப கான்ட்ரிபியூஷன் 30,000க்கு வர்ற அந்த யூனிட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1.5 நமக்கு கிடைச்சிருக்கு. சோ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நமக்கு கிடைச்சிருச்சு. கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து எவ்வளவுனா 1.5. இப்ப வந்து நம்ம ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண போறோம். ப்ராஃபிட் வந்து 12,000 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். சோ 12,000 டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து 1.5 இன்டு 100. இதை நம்ம பண்ணோம்னாக்க நமக்கு வந்து 8,000 யூனிட் வந்து கிடைக்கும். Then fifth one பார்த்தோம்னா when fixed cost rupees 24,000 and PV ratio is 50%, the break even point will be. அவங்க வந்து break even point கேட்டிருக்காங்க. break even pointக்கு நம்ம ஃபார்முலா நமக்கு தெரியும். fixed cost divided by PV ratio. fixed cost இந்த சம்ல கொடுத்திருக்காங்கன்னா 24,000 கொடுத்துட்டாங்க. சோ நம்ம PV ratio தான் கண்டுபிடிக்கணும். PV ratioக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். contribution divided by sales into 100 அதான் ஃபார்முலா. contribution இங்க கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். இங்க வந்து கொடுத்திருக்காங்களான்னு பார்த்தா contribution வந்து பாருங்க, கான்ட்ரிபியூஷன் வந்து இங்க கொடுக்கல. சோ நாம வந்து கண்டுபிடிக்கணும். சேல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா சேல்ஸ் வந்து கொடுக்கல. சோ இன்டு 100 இந்த பிவி ரேஷியோ கொடுத்தா இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். பட் இந்த ஃபார்முலாக்குள்ள எதுவுமே இங்க கொடுக்கல. அப்ப நம்ம வந்து பிவி ரேஷியோக்கு என்ன பண்றதுன்னா அவங்களே கொடுத்தாங்க. பிவி ரேஷியோங்கிறது 50% கொடுத்துட்டாங்க. சோ நம்ம இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ வந்து பிக்சட் காஸ்ட் வந்து 24%, பிவி ரேஷியோ வந்து 50%, 50 இன்டு 100 டைரக்டா அவங்க கொடுத்ததுனால இது அப்படியே நம்ம கட் கொடுத்தோம்னா வர ஆன்சர் வந்து 48,000 வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த ஃபார்முலால பிவி ரேஷியோக்கு ஃபார்முலா என்னது? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. அந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல, சேல்ஸ் இல்ல, வேரியபிள் காஸ்ட் இல்ல, எதுவுமே இல்ல. பிக்சட் காஸ்டும் பிவி ரேஷியும் கொடுத்தாங்க. அவங்களே பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ இந்த இது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். 24,000 டிவைடட் பை 50% போட்டு கட் பண்ணோம்னா 48,000 நமக்கு கிடைக்கும். Then sixth one எடுத்தீங்கன்னா the difference between sales and variable cost is கேட்டிருக்காங்க. The difference between sales and variable cost formula தான்.
சேல்ஸுக்கும் வேரியபிள் காஸ்டையும் கழிச்சு நமக்கு வர்ற ஆன்சர் என்னது கான்ட்ரிபியூஷன். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் மைனஸ் பிக்சட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இந்த ஃபார்முலாவை மனசுல வச்சுக்கணும். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் 2003-2004ல கேட்ட கொஸ்டின். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, பிரேக் ஈவன் பாயிண்ட், கான்ட்ரிபியூஷன், மார்ஜினல் காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கான்ட்ரிபியூஷன். தென் வந்து 7th one, the excess of actual sales over break even sales is termed as கேட்டிருக்காங்க. இது வந்து 2003-2004ல கேட்ட கொஸ்டின். அந்த ஆக்சுவல் சேல்ஸ் வந்து பிரேக் ஈவனோட அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஆக்சுவல் சேல்ஸ் வந்து பிரேக் ஈவனோட அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இந்த சம்லாம் போட்டு ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம 8th one பாத்தீங்கன்னா, while evaluating the capital investment proposal, the time value of money is considered in the case of 2003-2004ல கேட்ட கொஸ்டின்ஸ். அதாவது டைம் வேல்யூ ஆஃப் மணிக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். இது ஆல்ரெடி வந்து நம்ம இந்த லெசன் நடத்தும் போது, இந்த சாப்டர் நடத்தும் போது நான் சொல்லியிருந்தேன். டைம் வேல்யூ ஆஃப் மணிக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். இங்க பே பேக் பீரியட் மெத்தட் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட், நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. டைம் வேல்யூ ஆஃப் மணிக்கு இன்னொரு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வரும், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். தென் வந்து 9th one, தென் 9th பார்க்கலாம். when sales are rupees 2 lakhs, fixed cost வந்து rupees 30,000 and the PV ratio is 40%, the amount of net profit will be. net profit will be கேட்டிருக்காங்க. இது வந்து 2003-2004ல கேட்ட கொஸ்டின். நெட் ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இது எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, இதுல வந்து எல்லா அமௌண்டா கொடுத்துட்டாங்க. பிவி ரேஷியோ மட்டும் 40% கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து 2 lakhs கொடுத்துட்டாங்க. 2 lakhs சேல்ஸை போட்டுருவோம். தென் வேரியபிள் காஸ்ட் வந்து எப்படி கொடுக்கல, தென் வந்து கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கல. ஆனா டைரக்டா என்ன கொடுத்துட்டாங்க, பிக்சட் காஸ்டும் பிவி ரேஷியோ கொடுத்துட்டாங்க. பிக்சட் காஸ்ட் வந்து 30,000 எழுதிடலாம். ஆனா இடையில இருக்கிற வேரியபிள் காஸ்டும் கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிவி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பிவி ரேஷியோக்குள்ள 2 இது அடங்கி இருக்குது, கான்ட்ரிபியூஷனும் சேல்ஸும் இருக்குது. சோ வந்து பிவி ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க பாருங்க, நம்ம வந்து சேல்ஸை வந்து 100ன்னு வச்சுக்கணும். சேல்ஸை வந்து என்னன்னு வச்சுக்கணும் கேட்டீங்கன்னா 100ன்னு வச்சுக்கணும். சேல்ஸ் வந்து 100. ஓகே. தென் வந்து பிவி ரேஷியோன்னு பார்க்கும்போது 40%, கான்ட்ரிபியூஷன் வந்து 40% கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து 100ல இருந்து நம்ம 40 லெஸ் பண்ணா நம்ம கிடைக்குது 60 தான் வேரியபிள் காஸ்ட். எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிவி ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஆனா மத்தது கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் வந்து 100ன்னு வச்சுக்கணும். கான்ட்ரிபியூஷன் வந்து பிவி ரேஷியோ வந்து நமக்கு 40% கொடுத்துட்டாங்க. ஸோ 100ல இருந்து 40 நம்ம வந்து லெஸ் பண்ணோம்னா நமக்கு 60%, 60 கிடைக்கும். அந்த 60 தான் வேரியபிள் காஸ்ட். அப்போ 2 lakhல இருந்து நம்ம 60% கண்டுபிடிச்சோம்னா, 2 lakhல இருந்து 60% நம்ம கண்டுபிடிச்சோம்னா 1,20,000 கிடைக்கும். அந்த 1,20,000 தான் வேரியபிள் காஸ்ட். 60க்கு நேரம் 1,20,000 போடுவீங்க. இப்ப 2 lakhல இருந்து 1,20,000 வந்து சப்ராக்ட் பண்ண போறீங்க 80,000. அதுல இருந்து பிக்சட் காஸ்ட் வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க 30,000. சோ அதை சப்ராக்ட் பண்ணா ஆன்சர் வந்து 50,000. இதுதான் ப்ராஃபிட். இந்த சம்ல வந்து கான்செப்ட் ஒண்ணுதான், பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறது, கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது, 5 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆனா அது எப்படிலாம் கேக்குறாங்கன்னு பாருங்க. ஏதாவது ஒண்ணு கொடுத்து எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத கேக்குறாங்க. சோ வந்து இது நல்லா வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி எந்த வகையில வந்து ப்ராஃபிட் கேட்டாலும் சரி, சேல்ஸ் கேட்டாலும் சரி, வேரியபிள் காஸ்ட் கேட்டாலும் சரி, கான்ட்ரிபியூஷன், பிக்சட் காஸ்ட், ப்ராஃபிட் எது கேட்டாலுமே நமக்கு வந்து இந்த சம்ம போட தெரியணும். அந்த மாதிரி இந்த சம்ம வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். தென் 10th சம். இந்த சம்ம வந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. when fixed cost வந்து rupees 8,000, profit earned rupees 2,000, break even sales or rupees 40,000, what is actual sales? 2004-2005ல கேட்ட கொஸ்டின். இது வந்து ஆக்சுவல் சேல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, பிரேக் ஈவன் சேல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக் ஈவன் சேல்ஸ்னா என்னன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ், ஜீரோ பேஸ், எவ்ரி இயர் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோன்னு சொல்லி படிச்சோம். சோ வந்து இது வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து பேஸ் வந்து 0 நம்ம வைக்க போறோம். ஓகேவா? இந்த கணக்குல பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 40,000 வந்து கொடுத்துட்டாங்க. பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 40,000. இது வந்து நம்ம 0ன்னு வைக்க போறோம். பாத்துக்கோங்க, சேல்ஸ் வந்து 40,000. தென் வேரியபிள் காஸ்ட் அது எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க கொடுக்கல, நான் எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்ல போறேன். இங்க வந்து கொடுக்கல, வேரியபிள் காஸ்ட் கொடுக்கல. தென் கான்ட்ரிபியூஷனும் நம்ம தான் கால்குலேட் பண்ணோம், அதுவும் கொடுக்கல. ஆனா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிக்சட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிக்சட் காஸ்ட் வந்து நம்ம போட்டாச்சு 8,000.
பேஸ் எப்படி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா 0. இப்ப கீழ இருந்து நான் போறேன். சேல்ஸ் மட்டும் தான் தெரியுது, அப்புறம் பிக்சர் காஸ்ட் தெரியுது. சேல்ஸும் பிக்சர் காஸ்ட் மட்டும் தான் எனக்கு தெரியுது, வேற எதுவுமே இது ரெண்டு தான் எனக்கு தெரியுது, இது எதுவுமே கொடுக்கல. சோ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்னு பாருங்க. பேஸ் வந்து நமக்கு என்ன பண்றோம் 0ன்னு வச்சாச்சு. பிக்சர் காஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க 8000 சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ நம்ம பாருங்க 8000 இந்த இடத்துக்கு வந்து நம்ம 40,000 நமக்கு வந்தாகணும். அப்பதான் வந்து அவங்க கொடுத்த கணக்கு வந்து நம்ம செய்யற மெத்தட் வந்து கரெக்ட். பாருங்க 8000 கூட்டினா 16 16,000. ஓகேவா? இப்ப பாருங்க இப்ப வந்து 0 வரணும்னா எப்படி வரணும்? 8ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணா 0 வரணும். அப்படிதானே? பிக்சர் காஸ்ட் நம்ம 0 வர்ற மாதிரி நம்ம போடணும். அப்ப மேல கீழே 8000 இருக்கு, மேல 8000 போட்டாதான் நமக்கு இங்க வந்து 0 வரும். சோ நம்ம 8000 நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்க. ரெண்டுமே ஒரே கான்ஸ்டன்ட் அமௌண்ட் தான் இருக்கும். பண்ணியாச்சு. இப்ப மேல வந்து 32,000 வரணும். இங்க 8,000 வந்துருச்சு. சோ 40,000 வந்து 8,000 வந்து நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 32,000 வந்துடும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்றேன். சேல்ஸ் மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சேல்ஸும் பிக்சர் காஸ்டும் கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே கொடுக்கல. நம்ம கீழ இருந்து சம்ம செஞ்சுட்டு போறோம். இது பிரேக் ஈவன் சேல்ஸ்ங்கறனால 0ன்னு வச்சு நான் செய்ய போறேன். 0 வச்சாச்சு. பிக்சர் காஸ்ட் வந்து 8,000 அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ வந்து நான் கீழே 0 வரணும்னா மேல 8,000 வந்தாதான் எனக்கு 0 வரும். 8,000 divided by 8,000 minus 8,000 தான் 0 வரும். சோ மேலே 8,000 போட்டாச்சு. அப்ப நமக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் 8,000 நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ மேல 40,000 சேல்ஸ் இருக்கு. 40,000ல இருந்து இந்த 8,000 நான் சப்ராக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வேரியபிள் காஸ்ட் வந்து 32,000 நமக்கு கிடைச்சிரும். சோ இந்த கீழ இருந்து பிரேக் ஈவன் சேல்ஸ்னா கீழ இருந்து நம்ம கொண்டு போனோம்னா இந்த மெத்தட் கிடைச்சிரும். இப்போ நான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நான் போட போறேன். Margin of safety is equal to profit divided by PV ratio. Profit வந்து உங்க சம்ல கொடுத்துட்டாங்க 2000 கண்டுபிடிச்சாச்சு போட்டாச்சு. Then PV ratio நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். PV ratio is equal to contribution divided by sales into 100. இப்போ வந்து contribution நம்ம கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். நீங்க கண்டுபிடிச்சு வச்சிட்டீங்க. contribution 8,000 கண்டுபிடிச்சிட்டீங்க. 8,000 divided by sales வந்து already 40,000 கொடுத்துட்டாங்க. 40,000 into 100 பண்ணாக்க 20% நமக்கு கிடைக்கும். சோ வந்து PV ratio is equal to 20% நமக்கு கிடைச்சிருச்சு. PV ratio is equal to நமக்கு வந்து 20% கிடைச்சிருச்சு. Then வந்து நம்ம வந்து margin of safety கண்டுபிடிக்கணும். Margin of safety வந்து ஃபார்முலா என்னது? Profit divided by PV ratio. அதான் margin of safety is equal to profit divided by PV ratio. So profit வந்து 2000 by PV ratio வந்து 20%, 20 into 100. இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணிட்டோம்னா வர ஆன்சர் வந்து 10,000. So margin of safety வந்து நமக்கு 10,000 கிடைச்சிருச்சு. Okay, then margin of safety is equal to actual sales minus break even sales. Margin of safety is equal to actual sales வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். break even sales வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 40,000. margin of safety நாம கண்டுபிடிச்சிட்டோம் 10,000. so வந்து margin of safety is equal to actual sales minus break even sales. 10,000 margin of safety நாம கண்டுபிடிச்சிட்டோம். actual sales நாம கண்டுபிடிக்கணும். break even sales வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. so வந்து அமௌண்ட் எல்லாம் ஒரு பக்கமா கொண்டு வர போறோம். 10,000 plus 40,000 ரெண்டையும் கூட்டினா 50,000. actual sale is equal to 50,000 ஆன்சர் வந்துரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் இந்த சம்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். பேஸ் வந்து 0ன்னு வச்சு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கணும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு வந்து ப்ராஃபிட் டிவைடட் பை PV ரேஷியோ. PV ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். PV ரேஷியோ கண்டுபிடிச்சா 20% கிடைக்கும். அதை வச்சு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். பண்ணா 10,000 ஆன்சர் கிடைக்கும். அதை வச்சு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அமௌண்ட் எல்லாம் ஒரு பக்கம் வரணும். இப்போ வர்ற ஆன்சர் தான் ஆக்சுவல் சேல்ஸ். இப்போ ஆன்சர் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50,000 தான் ஆன்சர்.